விடாமா. ஹாய், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஹவ் ஆர் யூ? எல்லோரும் எப்படிங்க? சுகமாக இருக்கீங்களா? இன்னும் ஒரு புது வீட்டில் சந்திக்கிறோம், ரொம்ப சந்தோஷம். அப்போ இன்றைக்கி வந்து எங்களோட கோப்பி கடை இதுதான். என்னோட ரூம் பக்கத்தில் உள்ள அக்கமடேஷன் இல்லை, அது இவருக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. எங்களோட ரூம் பக்கத்தில் உள்ள ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட்டில் இவங்களை டீ குடிக்கிறாங்களாம், நாங்களும் குடிக்கிறோம். அப்போ இதுதான் எங்களோட கோப்பி கடை. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். கைஸ், இப்போ எங்களே போல் அவுட்டில் வேலை செய்கிறாங்கலாம். இப்படி கண்ணாடி போட்டு, சேஃப்டி கிளாஸ் போட்டு, கேப் மூஞ்சி கவர் பண்ணி தான் அவுட்டில் வரணும். என்ன சூடு ஸ்டார்ட் அப்போ வரக்கூடாது. அந்த சூட்டுக்கு தாங்க மேலாக சில டைம் டஸ்ட்டுன்னு தான் மெயினாக இது வைக்கிறதுல டஸ்ட்டும் உங்களுக்கு போவதில்லை. அடுத்த மெயின் ரீசன் வந்து சூடு தான். சூட்டுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஃபேஸ் கவர் பண்ணிக்கொள்ளணும். ஈர கொஞ்சத்தான் சாகும் வரை இப்போ சேஃப்டியாக வச்சுக்கொள்றதுக்கு சாகும் வரை சாகும் நல்ல சாகும் வரை கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கொள்ளணுமே இருக்கிற வந்து கொஞ்சம் மூஞ்சி. அப்போ நாங்கள் 2 பேர் போனோம், ஒரு கடைக்கு போனோம், ஒரு ஐட்டம் ஒன்று வாங்குறதுக்கு. வாங்கிட்டோம். அப்போ அதோடு அவருக்கு டிவோன்னு தேவையானது வாங்கினார் குடிக்கிறதுக்கு. நான் டீ குடிக்கிறல, டோட்டலாக நான் அந்த சாஃப்ட் ட்ரிங்க் ஃபுல்லாக நிப்பாட்டேன். அப்படி மில்க் கலந்து என்ன சரி ஜூஸோடு இருந்தால் குடிக்கிறது இல்லாமல் இப்படி அதுவும் இந்த ரெடிமேட் குடிக்கிற குறவு தான். குடிக்காம மட்டும் இல்லை, நாங்கள் ரெடி பண்ணி குடிக்கிற ஃப்ரெஷ்ஷாக. तो हीरो बन गया यार वीडियो में. फुल पोस्ट கொடுக்கறது தான் இவருக்கு வேலை. இந்த நேரம் வீடியோவில் போஸ்ட் கொடுக்கறது தான் வேலை. நிஜம் என்ன? மசராத்தி இந்த மில்க் ஃபேக்ட்ரியில் நாங்கள் இப்போ அங்கே தான் இந்த நல்ல வேலை போய்த்து கொண்டிருக்கிறேன். அப்போ இதை பாருங்கள், இந்த கண்டு மரங்கள் நடப்பட்டுள்ளன. அதாவது பேரிச்சம்பழம் மரம், டேட்ஸ் ட்ரீ நாட்டப்பட்டி. அப்போ இன்ஷால்லா ஒரு காலம் வரக்கோள் இது எவ்வளோ பெருத்து இப்படி அழகாகிக்கும் இதெல்லாம். அந்த டைமில் எங்களுக்கு உள்ளுக்கு வரையலாம் போகும். அங்கெல்லாம் இந்த பெரிய மரத்தை கொண்டாந்து நாட்டி வச்சுக்கிறாங்க, முக்கெல்லாம் கொடுத்து. அதுக்கு அந்த ஜக்கெல்லாம் மடித்து அது விளங்குதோ தெரியா. ஆனால் இது மற்றதெல்லாம் இந்த சின்ன மரம்னா இந்த கண்டு கொண்டாந்து வச்சுக்கி. इसमें जा सकता है अंदर, बाद में ख़राब हो जाएगा, हमको फाइन मार देगा और कुछ गिर करेगा ना. हाँ ऐसा चलो, ऐसा हाँ. இதில் பூக்கள்லாம் வச்சுக்கிறாங்க. இப்போ அதில் மிதிச்சுக்கொள்ளாமல் போவோம் வேணும் இல்லையா. இந்தாக்கி தோட வெயிட் கரு இந்தாக்கி தண்ணி ஊற்றிறாங்க. இன்றைக்கி இது மரத்தை வச்சுக்கி இது பெரிய மரமாக நீ வளர்ந்து வரும் இன்ஷா அல்லாஹ். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்படி சின்ன மரங்கள் கொண்டாந்து நாட்டு. நான் அரபு நாட்டில் கட்டாரில் இவ்வளோ நாள் மீந்து நான் காண்றதெல்லாம் அப்படி பெரிய மரம் கொண்டாந்து வைக்கிறது தான். ஃபுல்லாக குடி கொண்டு வந்து நாட்டி வைப்பாங்களே, எல்லாம் கூட கழட்டிக்கொண்டு வந்து. அப்போ இது நான் இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த சின்ன மரம். வச்சுக்கு பெரிய மரம். நான் இப்படித்தாங்க அந்த பெரிய மரம் கொண்டாந்து வைக்கிறதா இவங்கள நான் காண்றேன். இப்படி சப்போர்ட்டில் அடித்து வச்சுக்க. நான் வந்து ஒவ்வொரு நாளும் வீடியோ எடிட் பண்ணுறது வந்து என் பெட்டில் போய் உட்காந்து கொண்டு அதில் லேப்டாப்பை மேலே வச்சு அந்த போர்ட்டபிள் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஒரு இதை நடிச்சிக்கிறேன். நானே என்கிட்ட அது சொல்கிறேன். இந்த ஒரு ஸ்டாண்டு வேறு, அதாவது ஹேங்கிங் பண்ணி வச்சக்கூடிய ஒரு இது நடிச்சிக்கிறேன். அதுலேருந்து தான் நான் இந்த பெட்லேயே உட்காந்து கொண்டு தான் இந்த எடிட் பண்ணுறேன். சரி, ரூம் வந்து போதும் நாங்கள் எல்லோரும் பாதிக்கிறனால அடுத்தது நான் பெட்டை வந்து ஒரு புடவையால் இப்படி கவர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்குள்ளே தான் சில டைம் நான் சிலது பேசுவேன், வெரி ஸ்லோவாக தான் பேசுவேன். என்ன அடுத்தவங்க டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது, என்ன எங்களோட சேர்ந்து இந்த ஆட்கள் எங்களோட ஸ்டஃப் ஈக்கிறதுனால. அப்போ இந்த யூடியூப் செய்கிறதுக்கான
அதாவது இந்த யூடியூப் செய்கிறதுல இந்த ஃபர்ஸ்ட் ட்ரீம் என்ன இருந்துச்சுன்னா, நான் இதுக்கு ஒரு ஸ்டுடியோன்னு செய்யணும். அதாவது எனக்கு எடிட் பண்ணுறது உட்காந்து கொண்டோ அல்லது கூட என்ன சரி ரிவ்யூ பண்ணுறதுக்கு அல்லது ஃபைனல் ஷாட், அதாவது ஃபைனலாக என்ன சரி நான் பேசுவேணும்டா இது சம்மந்தமாக, இந்த வீடியோ சம்மந்தமாக இன்றைக்கு நான் என்ன செஞ்சேன் என் ஸ்டோரி சொல்கிறதுக்கான ஒரு இடம் கொண்டு தான் நான் ஏற்பாடு செஞ்சுக்கணும்னு முதல்ல ஆகும். அதற்கு நீ பொதுவாக ஸ்டூடியோன்னு தான் சொல்கிறேன், நினைக்கிறேன் அப்படி தான் சொல்கிறேன். என்னை முதல் எய்ம், இந்த ஃபர்ஸ்ட் எய்ம் இப்போ நான் ஒரு 100 சொச்சம் வீடியோ போட்டுட்டேன். இதுக்கு பிறகு நான் இப்போ தான் இது, அதாவது இந்தியிலேருந்து நான் இந்த எய்ம் வந்து ஒரு ஸ்டூடியோன்னு செய்யணும். அது எப்படி எங்கே நடக்குன்னு தெரியாது. ஆனால் ஸ்டூடியோ செய்கிறதுக்கு என்னால் தனியாக இல்லாது. சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் உங்களால் மட்டும்தான் நான் அதை செஞ்சு தர முடியும். நானும் எஃபர்ட் போடுவேன், நானும் வீடியோ போட்டுக்கொண்டே இருப்பேன். என் டெய்லி லைஃப் சில பேருக்கு போரிங் ஆகிக்கும், சில பேருக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் எனக்கான ஒரு வியூவர்ஸ், எனக்கான ஒரு ஃபேன்ஸ் உருவாகும் நான் நினைக்கிறேன், ட்ரை பண்ணிக்கொண்டு இருக்கிறேன். மேபி அது உங்களால் சாத்தியம், யார் ஃபேன்ஸால். கைஸ் வேலுட்டு வந்து பதறி தின்றேன் பசி. ஏன்னா இன்றைக்கி லஞ்ச் எடுக்க கிடைக்கிற எனக்கு சைட்டில் ரீசன் என்னென்னா வேலைப்பாடு, அப்புறம் டைம் ஒன்று கிடைக்கிற ஃபுல்லாக டெஸ்டிங் டே. கொஞ்சம் இன்ஜினியர்கள் கன்சல்டன்ட்லாம் வந்து கொஞ்சம் வேலை கூட்டிகிட்டு டைம் ஒன்று கிடைக்கல. எனக்கு கிடைச்ச டைம் அப்போ ஆல்ரெடி லேட். அப்போ கொண்டு போய் சாப்பாடை தின்னிடலாம். அப்போ இப்போ வேலுட்டு வந்து பதறி இந்த சாப்பாடை கொஞ்சம் நேற்று ரைஸ் மெஞ்சி அதை ஹீட் பண்ணி சாப்பிட்றேன். என்ன அவ்வளோ பசி, ஒன்று செஞ்சு கொள்ள கூட டைம் கொண்டு போதா. கைஸ் கொஞ்சம் வெளியே போகிறேன், ஈவினிங் தான் லேட் ஆகித்தான். ஒரு முக்கியமான ஒரு வேலையோட எனக்கு அசைன்மெண்ட் ஒன்று தந்திக்க எங்களோட ரிலேட்டிவ் ஒன்று, அவர் இப்போ நாட்டில் இருக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு அசைன்மெண்ட் ஒன்று தந்திக்கிறார், அதை பண்ணுறதுக்கு போய் தோண்டிக்கிறேன். எல்லாமே ஒரு லடுக்கா ஒன்று தான் பார்க்க வந்து அப்போ சரி இன்ட்ரெக்ஷன் நாங்கள் வந்தோம். அவங்களை கைட் பண்ணவரா வாரங்கள இதான் வாரு, இவர் ஒரு ஹீரோ தான். இவர் என்ன ஜெயிச்சோமா அஹமதுல்லா வாங்க வாங்க நீங்கள் பொட்டை பொண்ணா இல்லாம வந்து என்ன பொட்டை பொண்ணு போட்டுவாங்க படம் இருந்து விசேஷம் ஒன்றுமே இல்லை, ஒரே மாதிரி தான் விசேஷம் இது. இந்த ஓகே ஓகே அப்போ இது புதுசாக பெயிண்ட் அடிச்சுக்கிறேன் அப்படியா? இல்லை, இந்த பில்டிங் வந்து அப்படியே இந்த மாதிரியே தான். இந்த வார் இதெல்லாம் ஓட ஓக்கா. ஓ இதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து ஒட்டி வச்சுக்கிறேன். பிரிண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்தா அப்படியா? இது அடிக்கிறதுல 1-2 துவாடை ஆடுறத நாங்கள் எடுத்துட்டு வந்து ஒட்டுறேன் ரூம்ல. அப்படி ப்ராப்ளம் இல்லாத எழுதுந்தாங்க. இது யாருண்டா பட்ட டிசைன் உண்டா விளக்குறாரு? ஓ விளங்குறேன். தூரத்துலேருந்து பார்த்தா விளக்குறேன். அப்படியே இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச சுட்டி சாரி விளையாடையலாம். அப்படி இது வித்தியாசமான ஒரு ஆட்டம் உண்டு, பரவாயில்லை. எங்கடா ரஃபீக் மாமா முந்தி இப்படித்தான் அடிச்சு கொண்டு போட்டுக்கொண்டு. அப்போ ரூமில் நீங்கள் தனியாக வர அப்படியா? இதெல்லாம் வந்து என்ன இதுக்கு வந்து லேசரில் பண்ணி எடுக்கிறா? அப்போ காய்ஸ் நாங்கள் எங்கள்கிட்ட இவனை நான் எத்தனை வருஷம் பண்ண பொண்ணை கண்டேன்? கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 6 வருஷம் இது போய் நான் கண்டிக்கிறேன். அப்போ பெருத்து இப்போ தாடியெல்லாம் வெறும் இவனுக்கு தாடி மீசையெல்லாம் இல்லை, நான் வரக்கொலை இப்போ தாடியெல்லாம் வந்தாச்சு. அப்போ நாங்கள் போகிறேன். அப்போ சரி ஓகே நாங்கள் போகிறேன் சரியா? அப்போ எங்கள்கிட்ட மீட்டப் இன்ஷால்லா வெள்ளிக்கிழமை. அப்போ சரி ஓகே அல்லாடா அப்போ தாங்க அது ஒன்று இன்னும் வெளியாக ஓகே. Okay. Okay. What is this? This is not same design. Oh. Yeah. Now this baby, eh? Yeah. This is not a bed. You are the one always caring, right? After Okay. transplant. Yes. Thank you. I put always in my blog this one. Thank you. Welcome, bro. அப்போ இவர் தான் இதை டேக் கேர் பண்ணுற மெயினா?
அப்போ கைஸ் அசைன்மெண்ட் முடிஞ்சு அதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே எங்களோட நாட்டில் எங்களோட ஊரில் ஒரு சிறுக்கனை மீது பார்த்துட்டு அப்போ அவனை மீட்டப் பண்ணிட்டு அப்படியே வந்தாச்சு நாங்கள் அதோட அப்லோட் தான் இப்போ தந்தது இல்லையா. அப்போ இந்தியோட வீடியோ முடிச்சு கொடுத்த நேரம் வந்தாச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ until next video, bye. மேபி இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பனானா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா பழுத்து இல்லை, நல்லா அடிபொலியாக இருக்குல்ல.